सिंह हमारा सिंह जय हमारे வாக்கு மட்டத்திலே வாக்கு செய்திருக்கிறோம். பார்த்தீர்கள் குறிப்பாக வட இந்தியாவை சார்ந்த பகுதி நேர்ந்த பகுதிக்கு இந்த முறை அவர்களுக்காக எலிபென்ட் ஸ்கேப் பாலத்தை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்கள் நானும் சென்று பெருத்த சண்டையிட்டு இந்த பாலத்தை தேர்ந்தெடுப்போம். தொடர்ந்து இந்த மக்களுக்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட 120 நாட்கள் மேலாக இதே பகுதியில் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தோம். தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றுகிற நம்பிக்கையில் அவர்கள் எங்களுக்கு பெருத்த ஆற்றல். பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் தங்கி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு அடுத்த வாரத்தில். எப்படி பாக்குறோம்? பிரதமர் மோடி 4 நாள்ல 4 வருஷம் கொண்டா கூட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அதே போல தமிழகத்துல உதயநிதி என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்வி காலில் வச்சிருக்காங்க. நல்ல கேள்விங்க. இந்த அம்மா கவர்னரா இருந்தாங்க. ஒரு மாநிலத்துக்கு 2 மாநிலத்துக்கு 2 மாநில கவர்னரா இருந்து இந்த அம்மா என்ன சாதிச்சாங்க சொல்லுங்க. என்ன சொல்ல என்றால் உச்ச நீதிமன்றம் அவர்களை வேலையை ஒழுங்காக செய்யல. கவர்னராக இருந்து அந்த மாநிலத்தில் வேலை பார்க்காம அடிக்கடி தமிழ்நாட்டில் தான் ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க மற்றவங்களுக்கு பேசுறாங்களா? எங்கள் தலைவர் எங்கள் உதயநிதி அவர்களை பற்றி கேட்டு பாருங்கள். இதுவரைக்கும் நடக்காத செஸ் ஒலிம்பிய தோரணை நீங்க நடந்தது. அதேபோல் கேலோ இந்தியா இது பண்ணது இந்த அம்மா இருந்தாங்களா? ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களா? தமிழிசை அவங்க புதுச்சேரிக்கு கொண்டு வந்தாங்களா? இல்லாட்டி தெலுங்கானாக்கு இதாக கொண்டு வந்தாங்க? ஒண்ணுமே செய்யலையே. நல்ல அரசு வருமானத்தில் அரசு செலவில் நன்றாக உட்கார்ந்து கொண்டு அனுபவித்தார்கள். செய்து தர நாங்கள் தயார். நினைச்சு பாருங்க, உங்க கவுன்சிலர் டிஎம்கே